ஹலோ வீஃபர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி மாரா வி போன். எஸ், இந்த இடத்துல வந்து சூப்பராக விகா வந்து இந்தியாவுடைய நம்பர் 1 கப்பிள் அப்படிங்கிற ஒரு அவார்டை நம்மளுடைய இந்தியன் டிவி கப்பிள் ஒரு ஓட்டிங் வச்சுருந்தாங்க. உண்மையுமே இந்த ஓட்டிங் கொஞ்சம் டஃப்பாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் இன்னொரு பேருமே நல்லா லீட் பண்ணியிருந்தாங்க கம்யூனிட்டி போல் யூடியூப்பில். ஓகேவா, யூடியூப்பில் அவங்க லீட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் டாப் பேர் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை இப்போ தான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சுவாமி ஃபேன்ஸ்க்கு டபுள் டமாக்கா அப்படின்னே சொல்லலாம். சுவாமி அண்டு பிரியங்கா, அதாவது கார்த்திகேயனவேலி, அவங்க அந்த பேராகவே அவங்க சூர்யா அண்டு வெண்ணிலா அந்த பேர் வந்து 10வது இடத்த பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 13வது இடத்துல வந்து நம்மளுடைய ஜீவா அண்ட் பிரியா, அதாவது ER2 மெயின் லீட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க ஜீவ்ரியான்ட்டு. ஓகே, அடுத்து 55வது இடத்துல ரோஜா அண்டு அர்ஜுன், இவங்க அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. உண்மையுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. நான் இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம முதல் இடம்னு கொண்டாடிட்டு இருக்கோம்ல, நான் ஹானஸ்ட்டாக ஒரு 80வது இடமோ 85வது இடமோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த இடத்தோட கமெண்ட் செக்ஷனை பார்த்தேன். பார்த்தேன் நம்ம பிள்ளைங்க தான் போய் கமெண்ட் பண்ணுறாங்களான்னு. இல்லைங்க, அந்த ஃபாலோவர்ஸே வந்து ஃபேன்ஸே வந்து சந்தோஷமாக அந்த 85வது இடத்தவே ஒரு ஹாப்பியாக வந்து சூப்பர் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. என்ன ஒரு புரிதல்னா, 100 இடம் இந்தியா லெவலில் அப்படிங்கிறனால, அப்போ நம்ம முதலிடம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தைகளால் ஒரு இன்ஸ்டாகிராமோட போஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் கடந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அதாவது எந்த இடமா இருந்தாலும் அவங்கவுங்க ஃபேன்ஸ் வந்து அச்சிச்சோ இது இவ்வளோதானா, இன்னும் 80ல் இருக்காங்க அப்படிலாம் சொல்லாமல் அது எல்லாமே கொண்டாடுறாங்க. அந்த புரிதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த இதில் ரொம்பவே சூப்பரான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்களே. இதில் அடுத்த ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. அதை பற்றி நான் பேசவே இல்லை, அதாவது பேசணும்னு பேசாமல் விட்டுட்டேன். இவங்களே அடுத்து சீரியல் ரிலேட்டடாகவும் ஒரு ஷோ அப்படின்னு போட்டு அடுத்து ஓட்டிங் போல் வச்சுருக்காங்க. அதில் டாப் 100லேருந்து கொண்டுட்டு வருவாங்க. கண்டிப்பாக வந்து டாப் 3ல் மகாநதி வரும். ஆனால் இதே பவர் நீங்கள் சீரியலுக்கும் கொடுப்பீங்களா? அதாவது எப்படி ஃபஸ்ட்டு ஹீரோக்கு, அடுத்து ஹீரோயினுக்கு, அடுத்து கப்புள்ஸ்க்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி சீரியலுக்கும் அவங்க ஓட்டிங் போல் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு 140லேருந்து 100 அப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு விகா ஃபேன்ஸும் விட மாட்டீங்க. இருந்தாலும் அட்வான்ஸ் விஷஸ் சொல்லிடலாம். ஸோ கடைசியாக இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் ஒரு முதல் விருது, ரசிகர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு முதல் விருது விகாக்கு. ஸோ 2025 சிறந்த கப்பிள் இந்தியா லெவலில் அப்படிங்கிறத மீண்டும் பதிவு பண்ணி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறேன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் இருக்குல்ல, அதை பற்றி பேசலாம். ஸ்டேடியம்